ஹலோ விவர்ஸ், இது வந்து எங்களுடைய கிளாஸ் வந்து 12. நாங்க அந்த 100 சென்டென்சஸ் சொல்றதா சொல்லி இருந்தோம். 1 to 10 வந்து ஏற்கனவே யூனிட் 11ல முடிச்சிட்டோம். இது வந்து யூனிட் 12. இதுல வந்து 11 to 20 பண்ணலாம். அப்புறம் வந்து இந்த மாதிரி போயிடும். 20 வரைக்கும் 100 சென்டென்சஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிடுவோம். இதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான சில விஷயங்கள்லாம் இருக்குது. இலக்கணம் வந்து இன்பில்ட் பண்ணி தான் நாங்க வந்து ஒவ்வொரு சென்டென்ஸையும் பேசுறோம். இப்ப சென்டென்ஸ் நம்பர் 1 பாருங்க. பாதர் டிடின் ஐ சே யூ ஷுட் பி கேர்ஃபுல் வித் த பாட்டில். இந்த பாதர் அப்படிங்கிறது அட கஷ்டமே, அட கடவுளே அப்படின்னு நம்ம வந்து டிரான்ஸ்லேட் பண்ணலாம். இந்த யூ ஷுட் பி கேர்ஃபுல் வித் த பாட்டில் அப்படிங்கிறது பாட்டில் வந்து உடையக்கூடிய தெரியும், ஃப்ரெஜைல் அப்படி போனாத. இப்போ வந்து பாட்டில் போதெல்லாம் நீங்க இந்த கப்பு போடலாம், எதெல்லாம் உடையும்னு நீங்க நினைக்கிறீங்களோ அதுலலாம் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இருக்கிறேன். இந்த பாதர் அப்படிங்கிறத யூஸ் பண்ணா நம்மளுடைய ஸ்போக்கன் லாங்குவேஜ் வந்து ரொம்ப வேல்யூ வந்து கூடும். இதுதான் சென்டென்ஸ் 11 இது. இந்த பாட்டில் போதா நீங்க கப்பு உடையக்கூடிய எதெல்லாம் இருக்கோ அது ஒன்றா போட்டுக்கிடலாம். இது நம்பர் 1. இந்த இதுல நம்பர் 11 சென்டென்ஸ் 12 பாருங்க. ஐ கேம் ஹியர் பிகாஸ் யூ ஹேட் ஆஸ்க்டு மீ டு. இதுல என்ன ஒரு இலக்கணம் அப்படின்னா ஹேட் பிளஸ் வேர்ப் 3. ஆஸ்க்டு வந்து வேர்ப் 3, அதாவது ஆஸ்க், ஆஸ்க்டு, ஆஸ்க்டு. இதுல வந்து இது வந்து 3வது ஆஸ்க்டு வேர்ப் 3. இதுல வந்து என்னன்னா நீங்க கேட்டிருந்ததுனால தானே நான் வந்து இங்க வந்தேன் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். இது என்ன அப்படின்னா பிஃபோர் ஐ ரீச் த ரயில்வே ஸ்டேஷன் த ட்ரெயின் ஹேட் லெஃப்ட். த ட்ரெயின் லெஃப்ட் அப்படின்னு சொல்லக்கூடாது. த ட்ரெயின் ஹேட் லெஃப்ட், ஹேட் பிளஸ் V3 வேர்ப் 3. ஏன்னா நான் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போய் சேர்றதுக்கு முன்னக்கூடியே அந்த ட்ரெயின் வந்து ரயில்வே ஸ்டேஷனை விட்டு போயிடுது அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். இந்த ஹேட் பிளஸ் V3 போட்டு பேசுறது இந்த வேர்ப் 2 போட்டு பேசுறதை விட வந்து எப்பவுமே அந்த சென்டென்ஸுடைய அர்த்தம் வந்து முந்திரும் அப்படிங்கிற ஒரு இலக்கணத்தை இதுல இன்பின் பண்ணி இருக்கிறோம். இந்த மாதிரி நிறைய வந்து நீங்க பேசலாம். அந்த ஹேட் பிளஸ் V3 அந்த கேம் அப்படிங்கிறது. இப்ப சென்டென்ஸ் 13 பாருங்க. வாட்ச் அவுட், கவனி, கொஞ்சம் பார்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரி. யூ மே ரன் இன்டு த ஸ்பிளிண்டர்ஸ். ஸ்பிளிண்டர்ஸ்னா கண்ணாடி சொல்லு, முள்ளு, இந்த மாதிரி குத்துறதுக்கு ரன் இன்டு தான் சொல்லணும். இப்போ வந்து தான் ரேன் இன்டு, அதான் முள்ளு குத்திச்சு அப்படிங்கிறது நான் பாஸ்டன்ஸ்ல சொன்னேன். ரேன் இன்டு, இது ரன் இன்டு. மே பிளஸ் V1 வேர்ப் 1. இவன் ரன் இன்டு த ஸ்பிளிண்டர்ஸ். வாட்ச் அவுட்னா கொஞ்சம் கவனிச்சுக்கோ, கொஞ்சம் பார்த்துக்கோ அப்படின்னு அர்த்தம். உங்களுக்கு உடஞ்ச சில்லு, கண்ணாடி சில்லு, முள்ளு இது மாதிரிலாம் குத்துறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, பார்த்து போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கேன். சென்டென்ஸ் 13. சென்டென்ஸ் 14ல பாருங்க. ஹார்ட்லி had we begun our walk when it began to rain. இந்த ஹார்ட்லி, ஸ்கேர்ஸ்லி, செல்டம், நோ சூனர் அப்படிங்கிற வந்தாச்சுன்னு சொன்னா நோ சூனருக்கு தான் அப்படிங்கிற ஒரு கார்லேட்டிவ் இது வரும். ஹார்ட்லிக்கு வந்து வென்னு வரும். இந்த மாதிரி ஒன்லி அப்படின்னு இந்த மாதிரி சென்டென்ஸ் வச்சு ஆரம்பிச்சாச்சுன்னு சொன்னா அப்போ வந்து என்ன பண்ணிடும்னா அந்த ஹேடு பிளஸ் V3 வரும், இல்லைன்னா டிட் பிளஸ் V1 வரும், இந்த மாதிரி வரும் இந்த இலக்கணம். இப்போ வந்து நாங்க நடக்க கூட ஆரம்பிக்கல, மழை பெய்ய தொடங்கிடுது அப்படிங்கிற மாதிரி எழுதியிருக்கிறோம். இதுவும் வந்து இலக்கணம் வந்து இன்பில்ட் பண்ணி தான் எழுதியிருக்கிறோம். ஹார்ட்லி, ஸ்கேர்ஸ்லி, செல்டம், ஒல்லி, இந்த மாதிரி நோ சூனர் வச்சு ஆரம்பிச்சாச்சுன்னா அந்த வெந்து வராது, தான் வரும். இந்த மாதிரி வந்து நம்ம வந்து கத்துக்கிட ஆரம்பிக்கணும். இது சென்டென்ஸ் 14. சென்டென்ஸ் 15 பாருங்க. ப்ளீஸ் கம் அரவுண்ட் 7 tonight. இந்த அரவுண்ட் அப்படிங்கிறது வந்து 7 மணி வாக்குல வரவும் அப்படிங்கிறது. நீங்க 7 மணி அப்படிங்கிறத அந்த PM போட்டுக்கலாம், இல்லைன்னா வந்து AM போட்டுக்கிடலாம், எப்போனாலும் போட்டுக்கிடலாம். இந்த அரவுண்ட் அப்படின்னு சேர்க்கும்போது இந்த சென்டென்ஸுக்கு ஒரு வேல்யூ கூடுது, ஒரு மதிப்பு வந்து கூடுது. இதான் இந்த சென்டென்ஸ்ல ஒரு இம்பார்ட்டன்ஸ். இது சென்டென்ஸ் 15. சென்டென்ஸ் 16 பாருங்க. கேன் யூ கம் அலாங். அங்க வந்து அரௌண்ட் போட்டா இங்க அலாங் வித் மீ ரைட் நவ். ரைட் நவ்னா இப்பவே, நவ்னா இப்போ, ரைட் நவ்னா இப்பவே. இப்பவே அப்படின்னு சொல்லும்போது, இப்பொழுதே அப்படின்னு சொல்லும்போது கேன் யூ கம் அலாங். அலாங் அப்படிங்கிற ஒரு ப்ரிப்போசிஷனும் ரைட் நவ் அப்படிங்கிற ஒரு ஃபேஸும் போட்டிருக்கோம். ரைட் நவ்னா இப்பவே, இப்பவே என் கூட வர முடியுமா, உடனே வந்து எதிர்பார்க்கிறோம். அந்த மாதிரியான ஒரு அர்த்தத்தை பொருளை இந்த சென்டென்ஸ் வந்து கொடுக்குது. இது சென்டென்ஸ் 16. சென்டென்ஸ் 17 பார்க்க போறோம். We didn't believe the did plus V1 much of what we heard. நாங்க என்ன கேள்விப்பட்டோமோ அதை நம்பல. இது டிட் போடும்போது நெகட்டிவ் சொல்லும்போது டிட் பிளஸ் V1 தான் சொல்லணும். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் மெட்டு சொல்லும்போது டிட் பிளஸ் மீட், ஏட் சொல்லும்போது டிட் பிளஸ் ஈட், பிகான் சொல்லும்போது டிட் பிளஸ் பிகின். இந்த மாதிரி சொல்ல பழகிடணும். didn't believe much of what we heard. நாங்க என்ன கேள்விப்பட்டோமோ அதை நம்பல அப்படிங்கிறது இலக்கணம் வின்பிட்டு பள்ளி தான் ஒவ்வொரு சென்டென்ஸ்லயும் நாங்க ரொம்ப கேர்ஃபுல்லா கொடுத்துருக்குறோம். இப்ப சென்டென்ஸ் 18.
ஐ யூஸ் டு வாஷ் மை க்ளோஸ் வென் ஐ வாஸ் யுவர் ஏஜ். நிறைய பேர் வந்து வென் ஐ வாஸ் இன் யுவர் ஏஜ் அப்படின்னு போடுவாங்க. அது போடக்கூடாது. அந்த யூஸ் டு அப்படிங்கிறது வுட்டுக்கு ஈக்குவல். இது வந்து அதாவது நம்ம பாஸ்ட் ஹேபிட்ட சொல்லும். இந்த யூஸ் டு வந்து சில பேர் வந்து தப்பு தப்பா பேசுறாங்க. அப்படி பேசக்கூடாது. இந்த ஒரு பழக்கத்தை நான் வச்சிருந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. இந்த பழக்கம் அந்த வழக்கத்தை வச்சிருந்தேன் அப்படிங்கிற மாதிரி. நான் உன் வயசுல இருக்கும்போது துணி துவைக்கிறத வழக்கமா கொண்டு இருந்தேன் அப்படின்னு அர்த்தம். ஆனா அதே நேரத்துல நீங்க ஆம் யூஸ் டு, இஸ் யூஸ் டு, ஆர் யூஸ் டு போட்டாச்சுன்னு சொன்னா வாஷ் போடக்கூடாது, வாஷிங் போடணும். அந்த இலக்கணத்தை ஃபாலோ பண்ணணும். இது வந்து காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ஸ் எழுதக்கூடியவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். பட் சில பேர் வந்து யூஸ் டு அப்படிங்கிறத கொஞ்சம் தவறுதலா பேசுறாங்க. திருத்திக்கிட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு கோரிக்கை. அப்ப சென்டென்ஸ் 19. Why didn't you ask him to wait till I returned? நான் திரும்பும் வரை காத்திருக்கும்படி ஏன் அவரிடம் கேட்கவில்லை அப்படின்னு. அதே மாதிரி தான் அந்த டிட் பிளஸ் வியூ ஒன் தான். டில் அப்படிங்கிறது வந்து ஒரு ரெஃபர் டு டைம். ஒரு டயத்தை டில் அன்டில்னா ஒரு டயத்தை வந்து ரெஃபர் பண்ணும். அந்த ரிட்டர்ன் அப்படிங்கிறது வேர்ப் டூ. டிட் பிளஸ் ஆஸ்க் அப்படிங்கிறது டிட் பிளஸ் ஆஸ்க் அப்படிங்கிறது வேர்ப் ஒன். அப்ப வேர்ப் ஒன் அந்த வேர்ப் டூ இதெல்லாம் ரொம்ப பார்த்து நீங்க வந்து பயன்படுத்தினா இந்த இலக்கண பிழை இல்லாம பேசுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. இது சென்டென்ஸ் 19. சென்டென்ஸ் 20 பாருங்க. ஐ ஹாவ் லிட்டில் மணி டு ஸ்பேர். என்னிடம் அவ்வளவா பணம் இல்லை உங்களுக்கு கொடுப்பதற்கு அப்படின்னு அர்த்தம். இந்த லிட்டில் அப்படிங்கிறது லிட்டில் த லிட்டில்னா வந்து அன்கவுண்டபிள் நவுன். ஃபியூ ஃபியூ த ஃபியூ அப்படிங்கிறது வந்து கவுண்டபிள் நவுன். அதாவது எண்ணக்கூடிய எண்ணாத அப்படின்ட்டு. இந்த ஸ்பேர்னா உதவுவதற்கு. இந்த ஸ்பேருக்கு போல நீங்க வந்து ஸ்பெண்ட் சொல்லலாம், அப்புறம் வந்து கிவ் சொல்லலாம், ஆஃபர் சொல்லலாம், ஹெல்ப் வந்து டூக்கு பிறகு நீங்க வந்து ஸ்பேருக்கு போல ஹெல்ப் போடலாம், அப்புறம் வந்து கிவ் போடலாம், அப்புறம் வந்து ஸ்பெண்ட் போடலாம், என்ன வேணாலும் போடலாம். 2 + வேர்ப் 1. இந்த லிட்டில் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட இல்லை அப்படிங்கிறது மாதிரி தான் அர்த்தம். லிட்டில்னா கொஞ்சம், த லிட்டில்னா கொஞ்சமா இருக்குது ஆனா பூராவும் அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரிதான் ஃபியூ த ஃபியூ ஃபியூ அப்படிங்கிற அர்த்தமும் வரும். அப்ப இந்த அன்கவுண்டபிள் நவுன் அந்த கவுண்டபிள் நவுன் அதெல்லாம் பார்த்து தான் நம்ம வந்து பேசணும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. அத வந்து நம்ம பெரும்பாலும் வந்து இலக்கண பிழை இல்லாம பேசுறதுக்கு நம்ம வந்து we are prone to commit mistakes. அது வந்து நம்ம வந்து பார்ன் இங்கிலீஷ் கிடையாது. இருந்தாலும் என்ன நம்ம வந்து இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா பேசுறதுக்கு கத்துக்கிடுவோம் அப்படிங்கிற ஒரு பெரிய நம்பிக்கை எனக்கு இருக்குது. இந்த 11 to 20 வந்து ரொம்ப ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் ஐக்கான் ஆல் பெல் ஐக்கானை நீங்க வந்து பிரஸ் பண்ண மறந்துடாங்க. தேங்க்யூ.